சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் 30வது வசனம். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், சிலர் இருக்கிறார்கள் தன்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்வார்கள். சும்மஸ்தகாமு, பிறகு அதிலே அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். அவர்கள் உறுதியாக இருக்கிற நேரம் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதற்காக வானவர்கள் வருகிற போது அந்த வானவர்கள் சொல்லுவார்கள், அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள். வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதுன், வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்துக்கு தான் உங்களை நாங்கள் அழைத்து கொண்டு போகிறோம், பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் என்ற ஆறுதலோடு எந்த மனிதன் அல்லாஹுவை ஈமான் கொண்டு அந்த ஈமானில் உறுதியாக, எந்த மனிதன் அல்லாஹுவை நம்பி அவன் அமல் செய்தானோ அந்த மனிதனுடைய உயிர் பிரிக்கப்படுகிற நேரம் வானவர்களின் ஊடாக பிரியாவிடை அவனுக்கு சொல்லப்பட்டு சுவர்க்கத்துக்கு தான் உங்களை கொண்டு போகிறோம் என்ற அந்த சுப செய்தியோடுதான் இந்த உலகத்திலே அந்த மூமினுடைய உயிர் கைப்பற்றப்படும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே சொன்ன ஹதீஸிலும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் 30வது வசனத்திலும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாடம் நடத்துகிறான். இந்த உலகத்தில் வாழ்ந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கிறாங்க, வல்லதீன யுத்தூன மா அத்தௌ வகுலூபுஹும் வஜ்லத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். சூரத்துல் முஃமினூன் 60வது வசனம். என்ன அந்த வசனம் சொல்கிறது என்றால், இந்த உலகத்தில் சிலர் இருக்கிறார்கள், அல்லாஹு தஆலா கொடுத்த செல்வங்களில் இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் செலவு செய்கிற போது அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கியவர்களாகவே அவர்கள் செலவு செய்வார்கள். நாம் நம்முடைய ரப்பிடத்தில் போக இருக்கிறோம் என்று அவர்கள் பயந்து வாழ்வார்கள் என்ற செய்தியை, அந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டிய போது ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே யா ரசூலுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் தான தர்மங்கள் செய்கிற போது ஏன் யா ரசூலுல்லாஹ் பயப்பட வேண்டும்? என்ன காரணம்? அஹுமுல்லதீன யஷ்ரபூனல் ஹம், அவர்கள் சாராயம் குடித்தவர்களா? அவர்கள் குடிகாரர்களா? வயஸ்ரிகூன், அல்லது அவர்கள் திருடர்களா? ஏன் யா ரசூலுல்லாஹ் அவர்கள் பயந்தவர்களாக அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வத்திலே இருந்து அல்லாஹ்வுடைய பேரிலே அவர்கள் தர்மம் செய்கிற போது செலவு செய்கிற போது ஏன் பயப்பட வேண்டும்? எதற்காக அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்க வேண்டும் கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா பிந்த சித்திக், சித்திக்குடைய மகளே, அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிட்டு சொல்றாங்க, அபூபக்கருடைய மகளே, வலாகின்னஹுமுல்லதீன யஸூமூன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஏன் அவர்களுடைய உள்ளம் பயப்படும் என்றால், அவர்கள் அல்லதீன யஸூமூன், அவர்கள் நோன்பு நோட்பார்கள், வயுஸல்லூன், அவர்கள் தொழுவார்கள், வயத்தஸத்தகூன், அவர்கள் தர்மம் செய்வார்கள். புரிந்து கொள்ளுங்கள், இந்த வசனத்தை உள்ளத்தில் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா கொடுத்ததில் இருந்து அவர்கள் தான தர்மங்கள் செய்கிற போது அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, ஏன் நடுநடுங்க வேண்டும்? அவர்கள் குடித்தவர்களா அல்லது அவர்கள் திருடர்களா? என்ன காரணம் யா ரசூலுல்லாஹ்? எதற்காக நடுங்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் அன்பு மனைவியை அழைத்து சொல்கிறார்கள், ஆயிஷா அம்மா, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், யஸூமூன், அவர்கள் நோன்பாளிகள், வயுஸல்லூன், அவர்கள் தொழுகையாளிகள், வயத்தஸத்தகூன், அவர்கள் தான தர்மம் செய்யக்கூடியவர்கள், வஹும் யகாஃபூன அல்லா யுக்பல மின்ஹும், அவர்கள் பயந்து கொண்டே இருப்பார்கள், நான் பிடித்த நோன்பை படைத்த ரப்பு ஏற்றுக்கொள்வானா? நான் கொடுத்த தர்மத்தை படைத்த ரப்பு அங்கீகரிப்பானா? நான் தொழுத தொழுகையை படைத்த ரப்பு என்னிடத்தில் இருந்து கபூல் செய்வானா என்ற பயத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இந்த உலகத்திலே அவர்கள் அல்லாஹ்வுடைய தான தர்மங்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் செலவு செய்கிற போது அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். யோசித்தீர்களா? யாரு பயப்படுவார்கள்? தொழாதவர்கள் அல்ல. யாரு பயப்படுவார்கள்? நோன்பு பிடிக்காதவர்கள் அல்ல. யாரு பயப்படுவார்கள்? சதக்கா கொடுக்காதவர்கள் அல்ல. பயப்படுகிறவர்கள் யார்? சதக்கா கொடுக்கக்கூடியவர்கள். பயப்படுபவர்கள் யார்? தொழுகையாளிகள். பயப்படுபவர்கள் யார்? நோன்பாளிகள். ஏன்?
அல்லாஹ் தஆலா என்னிடத்திலே இருந்து இந்த தர்மத்தை, இந்த தொழுகையை, இந்த நோன்பை படைத்தவன் அங்கீகரிப்பானா என்ற பய உணர்வோடு, உள அச்சத்தோடு, உள நடுக்கத்தோடு இந்த உலகத்தில் அவர்கள் இபாதத்து செய்வார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். யோசித்துக் கொள்ளுங்கள் தோழர்களே. நமக்கெல்லாம் இப்ப திருப்தி, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மாத காலம் 2 மணிக்கு தொழுதோம். கூட்டம் சும்மா மாதிரி இருந்துச்சு. மக்கள் எல்லாம் வந்தாங்க, ஆண்கள் வந்தாங்க, பெண்கள் வந்தாங்க. கொஞ்சம் பேர் சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுக்கல என்று சண்டை பிடிச்சாங்க. சாப்பாடு கொடுக்கணும் என்றாங்க, கொடுக்க கூடாதுன்றாங்க. விடிய விடிய நின்றாங்க. கொஞ்சம் சுஜூத நீட்டுங்கன்றாங்க, கொஞ்சம் குறைங்கன்றாங்க. அவர் ஓதுறது இவரை ஓத விடுங்கன்றாங்க, அவரை தொலைக்க விடாதங்கன்றாங்க. வேற வேற ஆலிம்களை கொண்டு வாங்கன்றாங்க, பயான கூட்டுங்கன்றாங்க, குறைங்கன்றாங்க. வீட்டுக்கு நேரத்தோடு போனா தூக்கம் வந்துடும், இபாதத்து செய்யணும், பள்ளியில கொஞ்ச நேரம் எங்களை வச்சுக்கங்கன்றாங்க. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர சொன்னவர்களில் பாதி பேரை காணல. சொன்னவர்களில் முக்காவாசி பேரை காணல தோழர்களே. பயம் இல்லையா? நோம்பாளிகள் பயப்படுவார்களாம், தொழுகையாளிகள் பயப்படுவார்களாம், தர்மம் கொடுப்பவர்கள் பயப்படுவார்களாம். ஏன் தெரியுமா? வஹும் யகாஃபூன அல்லா யுக்பல மின்ஹும். அல்லாஹ் தஆலா அதை என்னிடத்திலே இருந்து அவன் ஏற்றுக்கொள்வானா என்று பயப்படுவார்கள். ஆனா நமக்கு அந்த பயமே இல்லையே தோழர்களே. நம்மளோட நோன்பு கம்ப்ளீட், அல்லாஹ் சீல் பண்ணி வச்சிட்டான். கியாமுல் லைல் கம்ப்ளீட், அல்லாஹ் சீல் பண்ணி வச்சிட்டான். கொடுத்த தர்மம் கன்ஃபார்ம், அல்லாஹ் அந்த நன்மையை வச்சிட்டான். இனி நமக்கு இபாதத்து, இனி கியாமுல் லைல், இனி துஹா தொழுகை, இனி முன்பின் சுன்னத்து, இனி குர்ஆன், இனி இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலான் வரட்டும் என்பதை போலதான் சொல்லாவிட்டாலும் செயற்பாடுகள் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இருக்கிறது தோழர்களே. ரமலான் முடிஞ்சு சூடாகல, இன்னும் சூடு ஆறல்ல. சில போஸ்டரை பார்க்கிறோம், ரமலானில் வந்த விருந்தாளிகள், வந்த விருந்தாளி போயிட்டாங்க, வளமையாக உள்ள மக்கள் மட்டுமே மிஞ்சி இருக்கிறாங்க. ரமலானுக்கு விருந்தாளிகள் யாருமே கிடையாது. ரமலானுக்கு விருந்தாளிகள் யாருமே கிடையாது தோழர். அல்லாஹ்வுக்கு விருந்தாளிகள் யாருமே கிடையாது. நம்ம தான் அல்லாஹ் கிட்ட தேவை உள்ளவன். நம்மட அமலுக்கான அஜல் நம்முடைய மரணம் என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. இந்த உலகத்துல வாழ்ந்த கியாமுல் லைல் தொழுது, கியாமுல் லைல் தொழுகிற காலமெல்லாம் உங்களுக்கு நரகம் இல்லை என்று சொல்லப்பட்ட இந்த உலகத்தில் நரகத்தை கனவிலே கண்டு அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் கண்டது நரகம்தான் என்று சொன்ன மிகப்பெரிய ஈமானிய அந்த பரம்பரையில் பிறந்து வந்த அப்துல்லாஹ் இப்னு உமர்லாவுடைய மகனார், உமர் ரதியாவுடைய மகனார் இந்த உலகத்துல நரகத்தை கனவுல கண்டு அந்த நேரத்திலேயே அல்லாஹ் என்னை இந்த நரகத்திலே இருந்து பாதுகாக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்த அந்த மாமனிதருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் நரகவாதி இல்லை, கியாமுல் லைலை தொழுகிற காலமெல்லாம் என்று சொன்ன அப்படிப்பட்ட மிகப்பெரிய புண்ணியவான். நரகவாதி இல்லைன்றா என்ன அர்த்தம்? சுவர்க்கவாதி. நரகவாதி இல்லை என்றால் சுவர்க்கவாதி என்று சொன்ன அப்படிப்பட்ட பெரிய புண்ணியவான் அவரும் அவருடைய மகனும் ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள். இருக்கிற போது தகல அலைஹி ஸாயிலுன் யஸ்அலுஹு, யாசகம் கேட்கக்கூடிய ஒரு மனிதர் வருகிறார். ஃபகால் லி இப்னிஹி, அப்துல்லா உமர் ரதியல்லாஹுடைய மகன் தந்த மகன்கிட்ட சொல்றார், மகனே கேட்டு யாசகம் கேட்டு ஒருவர் வந்திருக்கிறார், அவருக்கு நீங்கள் யாசகம் கொடுத்து விடுவீங்கள் என்று சொல்கிறார். அஅதிஹி தீனாரன் ஃபஅதாஹு, ஒரு தீனாரை எடுத்து அவருக்கு கொடுத்து விடுகிறார். ஃபலம்மா இன்சரஃப கால இப்னுஹு, வாப்பா மகன் இந்த யாசகம் கேட்டு வந்தவர் யாசகத்தை வாங்கி திரும்பி போன போது அப்துல்லாவுடைய மகனார் உமர்லாவுடைய பேரப்பிள்ளை வாப்பாவை பார்த்து சொல்றார், தக்கப்பலல்லாஹு மின்க யா அபதா, வாப்பா அல்லாஹு தஆலா நீங்க கொடுத்த தான தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். எவ்வளவு அழகான வார்த்தை. பாப்பா நீங்கள் யாசகம் கேட்டு வந்த அந்த மனிதருக்கு கொடுத்த அந்த தர்மத்தை அல்லாஹ் தஆலா கபூல் செய்யட்டும் என்றார். அப்போது ஃபகால், அப்துல்லா உமருடைய மகன் கேட்கிறார், லவ் அலிம்து அன்னல்லாஹ
தகப்பல மின்னி சஜ்தத்தன் வாஹிதத்தன் அவ் சதகத திர்ஹமின் லம் யகுன் காயிபுன் அஹப்ப இலைய மினல் மௌத். மகனே, நான் கொடுத்த இந்த ஒரு தீனார் திர்ஹம், நான் செய்த இந்த ஒரு சஜதா அல்லாஹ் என்னிடத்திலே இருந்து அவன் கபூல் செய்து கொண்டான் என்று எனக்கு தெரியுமாக இருந்தால் இன்றே நான் மரணிப்பது எனக்கு மிக விருப்பமானது என்றார்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நஊது பில்லாஹி மின்ஹா. கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய நிலைமை யோசிச்சு பாருங்களும். நம்ம எங்க இருக்கிறோம்? இந்த உலகத்தில் நீங்கள் நரகவாதி இல்லை என்று சொன்ன அவ்வளவு பெரிய மகான் ஒரு தர்மத்தை கொடுத்துவிட்டு தன் மகனார், அன்பு தந்தையே, அல்லாஹ் நீங்கள் கொடுத்த இந்த தர்மத்தை கபூல் செய்யட்டும் என்ற போது மகனை பார்த்து அன்பு தந்தை சொன்ன வார்த்தை, மகனே, நான் கொடுத்த இந்த தர்மத்தை, நான் செய்த ஒரு சுஜூதை அல்லாஹ் என்னிடத்திலே இருந்து கபூல் செய்து கொண்டான் என்று எனக்கு தெரியுமாக இருந்தால் அன்றே எனக்கு மரணம் இன்பமானது என்றார்கள். நமக்கெல்லாம் என்ன திருப்தியோடு இருக்கிறோம் சொல்லுங்க? அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, தர்மம் கொடுத்தவர்கள், நோன்பு பிடித்தவர்கள், கியாமுல் லைல் தொழுதவர்கள், துஹா தொழுதவர்கள், முன்பின் சுன்னத்தான தொழுகைகளை தொழுதவர்கள், அசருக்கு வந்தால் மகரிபு வரைக்கும் மஸ்ஜிதிலே இருந்தவர்கள், மகரிபு தொழுதால் இஷா வரைக்கும் மஸ்ஜிதிலே இருந்தவர்கள், 12 மணிக்கு இரவு நேரத்தில் பள்ளியிலே வந்து அமர்ந்து சுபஹு வரைக்கும் மஸ்ஜிதிலே இருந்து அமல் செய்தவர்களுக்கு என்ன ஆத்ம ரீதியான திருப்தி சொல்லுங்கள்? அல்லாஹு தஆலா மாஷா அல்லாஹ் இந்த முறை கியாமுல் லைல் தொழுதோம், எப்படியோ கன்ஃபார்மாக லைலத்துல் கத்ர் நமக்கு கிடைச்சிட்டு. நம்ம இந்த முறை எல்லாரையும் விட ஏதோ கொஞ்சம் குஷு ஹுதுவோட இபாதத்தோட வணக்க வழிபாட நம்ம இருந்தோம். மாஷா அல்லாஹ் கியாமுல் லைல நல்லா தான் தொழுதிருக்கிறோம். நமக்கு 5 நேர தொழுகையும் நமக்கு கன்ஃபார்ம் தோழர்களே. நம்முடைய இபாதத் நமக்கு கன்ஃபார்ம், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று நமக்கு கன்ஃபார்ம். ஆதரவு வைக்கணும், அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் என்ற ரகபன் வரஹ்பான், அச்சத்தோடும் பயத்தோடும் தான் தோழர்களை நாம் வாழணும். அச்சத்தோடையும் பயத்தோடையும் தான் வாழணும். இப்ப நமக்கெல்லாம் ஒரு ஆத்ம ரீதியான திருப்தி. நம்மளோட தௌபாவெல்லாம் மாஷா அல்லாஹ் சரி, பழைய பாவம் எல்லாம் அல்லாஹ் அழிச்சிட்டான். இதுக்கு பிறகு அல்லாஹ் நம்ம புதுசா பாவம் செஞ்சாதான் எழுத இருக்கிறான். பழைய பாவம் அது முடிஞ்சு, ரமலானோட முடிஞ்சு. கொஞ்சம் பேருக்கு 27ஆம் நோம்போட முடிஞ்சு, கொஞ்சம் பேருக்கு கடைசி 10ஓட முடிஞ்சு, கொஞ்சம் பேருக்கு அந்த மழை ஒன்று பேஞ்சிருக்கும் ஒரு ரமலான் கடைசி 10 அப்ப கன்ஃபார்ம் லைலத்துல் கத்ர். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு இப்ப நம்மளே என்ன செஞ்சிருக்கிறான்? இப்படித்தான் தோழர்களே. ஆனால் அந்த மகான்கள் ஒரு தீனார் ஒரு சஜதா என்னிடத்திலே இருந்து படைத்தவன் ஏற்றுக்கொண்டால் அன்று எனக்கு மரணம் இன்பமானது என்றார்களே. சொல்லிட்டு சொல்றாங்க, மகனே, இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகப்பிலீன், அல்லாஹு தஆலா மினல் முத்தகீன், இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹு தஆலா இந்த அமல்களை எல்லாம் யாரிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்கிறான் தெரியுமா? இறையச்சம் உள்ளவர்களிடத்திலிருந்து தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ரமலான் வந்தது நம்மளை பள்ளிக்கு அழைச்சி, ரமலான் வந்தது கஞ்சோடு நம்மளை சங்கமமாக்கி, ரமலான் வந்தது கியாமுல் லைல பள்ளியில தொலை வைக்கிறதுக்கு அல்ல தோழர்களே. அதுக்கல்ல ரமலான் வந்தது. குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன். நம்மளை இறையச்சம் உள்ளவர்களாக மாற்றுவதற்காக, இறையச்சம் உள்ள மனிதனாக நாம் மாறிட்டோம் என்றால் கியாமுல் லைல் விடுபடாது, வித்ரு விடுபடாது. புரிஞ்சு கொள்ளணும். இந்த கியாமுல் லைல் என்பது ரசூலுல்லாஹ் வைத்த பேர், அல்லாஹ் வச்ச பேர் அல்ல. வித்ரு என்பது ரசூலுல்லாஹ் வச்ச பேர். வித்ரும் கியாமுல் லைலும் ரசூலுல்லாஹ் வைத்த பெயர். தஹஜ்ஜுத் என்பது அல்லாஹ் தஆலா வச்ச பெயர், அல்லாஹ் வச்ச பெயர். வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக். இரவு நேரத்தில் எழும்பி மேல் மிச்சமான அந்த தஹஜ்ஜத்தை நீங்கள் தொழுங்கள். அல்லாஹ் வச்ச பேர் தான் தஹஜ்ஜத். தராவீஹ் என்ற தொழுகையுடைய பேரை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் வைத்தாங்க. இந்த 4 பேரும் ஒரு தொழுகை தான். இந்த 4 பேரும் ஒரு தொழுகை தான், அதுல மாற்றம் கிடையாது. ஆனா இன்றைக்கு இந்த 11 ரக்காத்து தொழுத நம்ம குறைந்தபட்சம் ரமலான் முடிந்து குறைந்தபட்சம் ஒரு 3 ரக்காத் தொடருதா, முடிஞ்சிட்டா. அமலுக்கு அஜல் கொடுத்துட்டோமா அல்லது மரணம் வரைக்கும் நம்முடைய அஜலை நம்ம கொண்டு போறோமா? யோசித்து பாருங்கள். நம்முடைய இஸ்திக்ஃபார்
இந்த ரமலானோட முடிஞ்சிட்டா இல்ல மரணத்தோட முடிய போகிறதா? நம்மட சதக்கா ரமலானோடு முடிந்து விட்டதா இல்ல மரணத்தோடு, அந்த மரணம் என்ற அஜலோடு தொடர இருக்கிறதா? திலாவத்துல் குர்ஆன் ரமலானோடு முடிந்து விட்டதா இல்ல நம்மட மரணம் என்ற அஜலோடு தொடர இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். நானும் நீங்களும் எங்கே இருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் நிச்சயமாக புரிந்து கொள்வோம், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர.